அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று 12 ராசிக்கான ராசி பலன் பார்ப்போம் நண்பர்களே. இன்று ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு உன்னதமான அதே சமயம் பெரிய திருப்புமுனையை தரும் விதியை பார்க்க போகிறோம். இன்று நாள் முழுவதும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் ஆதிக்கம் செலுத்துகிறது. செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரம் என்பது சித்திரை நட்சத்திரம் இங்கே உள்ளது, இங்கே சித்திரை நட்சத்திரம் உள்ளது. 11 மணிக்கு மேல் இங்கே சந்திரன் இங்கே வந்து விடுவார். இன்று பிறக்கக்கூடிய குழந்தை சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில் பிறக்கும். 11 மணிக்கு மேல் பிறக்கக்கூடிய குழந்தை சித்திரை நட்சத்திரம் துலா ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கும். சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாய். ஆகவே இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செவ்வாய் திசை நடக்கும். ஆகவே இந்த செவ்வாய் திசை என்பது செவ்வாய் கேது நட்சத்திரத்திலும் புதனின் உபநட்சத்திலும் இருக்கின்ற நண்பர்களே. ஒவ்வொருத்தொரு ஜாதகத்திலும் செவ்வாய் கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பது மட்டும் போட்டிருக்கும். நம்முடைய கேபி ஜோதிட முறைப்படி கணினியில் போடும்போது எந்த உபநட்சத்திரம் என்பதை சரியாக சொல்லும் நண்பர்களே. அந்த வகையில் இந்த செவ்வாய் உங்களுக்கு இன்று உத்தர நட்சத்திரமாக சந்திரன் சித்திரை நட்சத்திரமாக இருப்பதால் கன்னியா ராசிக்கு செவ்வாய் மக நட்சத்திரத்தில் 12ஆம் இடத்திலும் கேதுவும் 12ஆம் இடத்தில் அமர்ந்து உபநட்சத்திரம் புதன் உங்களுக்கு கன்னியா ராசிக்கு 9ஆம் இடமாகவும் 11 மணிக்கு மேல் இதே கன்னியா ராசிக்கு அது 8ஆம் இடமாகவும் மாறுகிறது. ஆகவே இந்த அமைப்பு உங்களுக்கு இன்று என்ன செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். இன்று முழுவதும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் முழுமையாக ஆதிக்கம் செலுத்துகிறது. 9-10 வரை ஏகாதசியும் அதன் பிறகு துவாதசி திதியும் ஆரம்பமாகிறது. இன்று மரண சித்தயோகம் நாளாகவும் அமைகிறது. இன்றைய கிரக நிலவரப்படி செவ்வாய் பகவான் சிம்மராசியில் கேதுவின் மக நட்சத்திரத்தில் உபநட்சத்திரமாக புதன் அமைவதால் கேபி ஜோதிட முறைப்படி இன்று சந்திரன் அந்த ராசிக்கு நான் கூறியது போல் அமையும் நண்பர்களே. இந்த கிரக கூட்டணி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை அளித்து கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். குறிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று ஏன் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை திருமுனை என்பதை பார்ப்போம் நண்பர்களே. வீடியோவை இறுதி வரை பாருங்கள். மேசராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சித்திரையில் அதிபதியாக இருப்பதால் உடலில் ஒரு புதிய சுறுசுறுப்பு உண்டாகும். 7ஆம் இடத்து தொடர்பால் கூட்டுத் தொழிலில் இருந்த மந்தநிலை மாறி புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் நண்பர்களே. புதனின் உபநட்சத்திர பலத்தால் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் நாள் இது. ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் வழியில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். 12ஆம் இடத்து கேதுவின் தாக்கத்தால் ஆன்மீகம் மற்றும் தர்ம காரியங்களுக்காக சில சுப விரயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னால் அனுபவம் வாய்ந்த ஆலோசனையை கேட்பது நல்லது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு பாராட்டுகளும் புதிய அங்கீகாரமும் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது ஒரு நிம்மதியான சூழலை தரும். உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் வீட்டில் உபநட்சத்திரமாக பலம் பெறுவதால் தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்குவதும் அல்லது சொத்துக்கள் வாங்கும் எண்ணங்களும் இன்று தடையின்றி கைகூடும். குடும்பத்தில் நிலை வந்த குழப்பங்கள் நீங்கி சிறிய சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுகள் சுமூகமாக நடக்கும். கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தைரியமும் காரிய வெற்றியும் உண்டாகும். குறுகிய கால பயணங்கள் மூலம் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் லாபங்கள் தேடி வரும் நண்பர்களே. 12ஆம் இடத்து தொடர்பால் வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்புகள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் கைகூடும். இளைய சகோதர வழி உறவுகள் இன்று உங்களுக்கு பெரும் துணையாக நின்று பலம் சேர்ப்பார்கள். சிம்மராசி நேயர்களே, இன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே மக நட்சத்திரத்தில் அமர்ந்து உங்களுக்கு புதிய ஒரு அதிகாரத்தை தரும். 2ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது பணப்புழக்கத்தை இன்று பன்மடங்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராத பழைய பாக்கிகள் மற்றும் கொடுத்த கடன்கள் இன்று வசூலாகும் யோகம் உண்டு நண்பர்களே. வங்கி சேமிப்புகள் உயரும் என்பதால் இன்று உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாளாக இது அமையும். கன்னியாராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியை சஞ்சரிப்பதால் உங்கள் முகத்தில் ஒரு பெரிய வசீகரம் ஏற்படும். 9ஆம் இடத்தில் புதன் உபநட்சத்திரமாக அமைவது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுவதை காட்டுகிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு நன்னாளாக இன்று அமையப் போகிறது. புதிய மனிதர்கள் அறிமுகத்தால் வியாபாரத்தில் ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு மாறினாலும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் நாள் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். உங்களுக்கான அந்த பிரம்மாண்டமான 12ஆம் இடம் 9ஆம் இடம் பாவ இணைப்பின் ரகசிய பலனை இன்று சில நிமிடங்களில் வீடியோவின் இறுதியில் பார்ப்போம் நண்பர்களே. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபங்கள் தேடி வரும் ஒரு மிக உன்னதமான பொன்னான நாள். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் ஆசைகள் இன்று நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் மற்றும் பெரிய மனிதர்களின் உதவி சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் கிடைத்து கை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது தொழிலில் புதிய வேகத்தை தரும். உத்தியோகத்தில் உங்களின் திறமைகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவியும் உயர்வும் தேடி வரும் நண்பர்களே. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் கூட்டு தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கும் இன்று உகந்த நாள். சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்தும் கௌரவம் உயரும் நாளாக இது அமையும் நண்பர்களே. இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மகர ராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுவதை காட்டும் நண்பர்களே. தந்தை மற்றும் தந்தை உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். மகர ராசி நேயர்களே, நீண்ட தூர பயணங்கள் மற்றும் ஆன்மீக தேடல்கள் இன்று உங்களுக்கு ஒரு பெரும் மன அமைதியை தரும்.
உயர்கல்வியில் இருக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கைகூடும். கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம் தாக்கம் இருப்பதால் ஏதேனும் ஒரு கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று தேவையற்ற விவாதங்களிலோ புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பண பரிமாற்றங்கள் மற்றும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை இன்று முற்றிலும் தவிர்க்கவும். அன்றாட பணிகள் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மாலைக்கு மேல் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் நண்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு பெரும் ஆதரவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் புதிய முதலீடுகள் லாபங்கள் வந்து சேரும். புது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இன்று மக்கள் செல்வாக்கும் நட்பெயரும் கூடும் நாளாகும். இன்றைய சிறப்பு தகவலாக, துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாள். இன்று நாள் முழுவதும் சந்திரன் உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். கேபி ஜோதிட முறைப்படி இன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கூட்டுத்தொழில், 12ஆம் இடமான வெளிநாட்டு தொடர்பு மற்றும் 9ஆம் இடமான பாகிஸ்தான் ஆகிய மூன்றும் இணைகிறது. இந்த இணைவு தொடர்பு தூரதேச தொடர்புகள் மூலம் ஒரு பிரம்மாண்டமான தன லாபத்தை தரும் அமைப்பாகும். இதனால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வர்களுக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்வர்களுக்கும் இன்று சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கதவை தட்டும். புதிய தொழில் கூட்டாளிகள் மூலம் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகள் அல்லது புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். புதன் தரும் புத்து கூர்மையும் செவ்வாய் தரும் வேகமும் இணைந்து இன்று உங்கள் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்தப் போகிறது. இந்த பொன்னான நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் நம்பிக்கையே உங்கள் பலம் நண்பர்களே. உங்களுக்காக ஜோதிடம் பார்க்க ஜாதகம் இல்லையா, பிறந்த நேரம் தெரியவில்லையா, கவலை வேண்டாம். இந்தியாவில் எந்த இடத்திலிருந்து நீங்கள் கேள்வி கேட்டாலும் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்கள் பிறந்த தேதியையும் பிறந்த நட்சத்திரத்தையும் சொன்னால் போதும். அன்றைய தேதியில் எவ்வாறு இப்போது இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும்போது சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ, அதே போன்று நீங்கள் கேள்வி கேட்கும்போது சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அதே போன்று நீங்கள் கேள்வி கேட்கும் நேரத்தில் ஒரு லக்னம் அமையும். அதை அன்று பிறந்த குழந்தைக்கு நாம் பலன் சொல்வது போல உங்கள் கேள்வியை அது ஆளும். ஆதலால் பிரசன்ன ஜோதிட முறைப்படி உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் 100 ரூபாய் ஒரே ஒரு கேள்விக்கு உங்களுக்கு தேவையான கேள்வியை ஒரே மனதுடன் குலதெய்வத்தை நினைத்து கேளுங்கள். வாட்ஸ்அப்பில் பதிவிட்டு அனுப்பி வைத்தால் உங்களுக்கு நான் பதில் சொல்லவில்லை. நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் செய்யப்போவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.